இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணலாம். அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் கம்பல்சரி போடணும். அரை இன்ச்சு, அதே மாதிரி அரை இன்ச்சு இந்த பக்கமும். ஃபஸ்ட்டு இதில் மட்டும் பேக் ஸ்டிச் போட்டால் போதும். ரெண்டாவது ஸ்டிச்சு நீங்கள் நார்மலாக போட்டால் போதும். அதுலேயும் பேக் ஸ்டிச் போடணுன்னு இல்லை. யோக்கு, ஷோல்டர் இது எல்லாத்துக்குமே 2 ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பேக்கில் தள்ளி விட்ருங்க இந்த ஜாயிண்ட்டை. இப்போ இதுக்கப்புறம் இதில் நெக் பீஸ் அட்டாச் பண்ணலாம். நெக் பீஸை வந்து இதை ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணுற இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து ஒரே ஈவனாக ஸ்டிச் போடணும். இது நல்லாவே கிராஸ் பீஸ் தான். எங்கே நீங்கள் வளைச்சாலும் அது கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு கரெக்டாக வந்துடும். நான் இதில் வந்து கரெக்டாக இதை இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த விரலால் இந்த 2 இதையுமே கரெக்ட் பண்ணியே கீழே இருக்க இந்த கையில் கீழே இருக்க லேயரை கரெக்ட் பண்ணுங்கள். இதை வந்து மேலே இருக்க லேயரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 எட்ஜும் ஈவனாக வரணும். இது 2மே ஈவனாக வரணும். அதே மாதிரி இந்த பேக் ஷோல்டரை வந்து பேக் சைடு வந்து தள்ளி விட்டுக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை 2 சைடாக ஓப்பன் பண்ணி இப்படி கூட நீங்கள் விட்டுக்கலாம். அப்போ ஸ்லீவும் அதே மாதிரி தான் வைக்கணும். அது மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் நான் பேக் சைடே தள்ளி விட்டுட்டேன். இந்த ஜாயிண்டெல்லாம் ஈவனாக இருந்தால் தான் இந்த இடத்துல உங்களுக்கு பிசுறு வராமல் நீட்டாக வரும். இல்லாட்டினா அதையும் நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த ஜாயிண்ட் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து குறையும். இந்த வளைவெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வளைச்சி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து இந்த ஷோல்டர்கிட்டயே வருது. இது நம்ம ஒன் சைடாக இப்படி ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் போட்டு இதையும் ஒன் சைடாக விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அப்போ நம்ம ஹெம் பண்ணும்போதும் சரி போட்டிருக்கும் போதும் சரி அது வந்து என்னாகும்னா ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இங்கேயுமே முடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அந்த ஒரே அளவாக தான் இருக்கணும். இதில் நீங்கள் வித்தியாசப்படுத்திட்டிங்கனாலும் ஓப்பன் பீஸினோட உயரம் உங்களுக்கு அதிகமாகவோ குறையவோ செய்யும். இப்போது இதை வந்து நீங்கள் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு நீங்கள் இதை மடிச்சுக்கலாம். அதே அளவு தான் கழுத்து ஃபுல்லாகவுமே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் அயன் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னுமே நீட்டாக ஃபினிஷிங் வரும். இப்படி நீங்கள் ஒரே அளவாக தையல் போட்டுக்கலாம். இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் எங்கே போடுறீங்க அப்படின்னா இந்த பீஸ் மேலே தான், கீழே இல்லை, இதுக்கு மேலே. இது வந்து படிமான தையல் தான். அதோட பேக் அந்த பிசுரையுமே இதில் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம்.
இதுலேயுமே நீங்கள் நகத்தில் ப்ரெஸ் பண்ணாமல் தையல் போட்டிங்கன்னா ஹெம் பண்ணினதுக்கப்புறம் அந்த பிசுறு வந்து நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் இந்த படிமான தையலை என்ன பர்பஸ்க்காக போடுறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த நகத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறது. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்து மேலே வராது. அதே மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணுறதும் அழகாக நீட்டாக நூல் போட்டு ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே புள்ளி அளவுக்கு கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து போடும்போதும் அந்த நெக் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அல்லது நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு ஜிக்ஸாக் போடுறதா இருந்தாலும் கரெக்டாக மேட்சிங் த்ரெட்டு போட்டு போட்டிங்க அப்படின்னா நீட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நெக் பீஸ் வந்து ஈவனாக ஒரே அளவாக நம்ம கொடுத்துட்டோம். இப்படி ஃபோல்டு பண்ணனாலும் இந்த பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியாது. இதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்கிற விஷயம்தான் என்னென்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டி கட் பண்ணணும். சிசர் வந்து மேல் துணியில் பற்றாமல் இருக்கணும். அது நம்ம வந்து கரெக்டாக அந்த தையலோடு கட் பண்ணோம்னா மட்டும்தான் இப்படி மடித்து நீங்கள் இங்கே ஹெம் பண்ணும்போது அது கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கூட கிளாத் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இந்த இடத்துல இழுத்துட்டு தான் வரும். அதனால் அது கரெக்டாக வராது. அதனால் இந்த எட்ஜை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஃபுல்லாகவே ஒட்டி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும். இந்த தையல் அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணணும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். மேலே இருக்க கிளாத்தில் சிசர் பற்றக்கூடாது. நார்மல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் இது கட் பண்ணுறது இப்படி ஒட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும். உள்ள கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வளையாது. அதுக்காக தான் உள்ளே இருக்கிறத நம்ம கட் பண்ணுறோம். சப்போஸ் இப்படி வைக்கிறது வந்து ரிஸ்க்காக இருக்குது, இதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ திக்னஸ்க்கு உங்களுக்கு கழுத்து வேணுமோ அதை விட 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்தி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணி மேலே வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா இந்த கட் பண்ணுற வேலை இருக்காது. ஆனால் அது ஹெம்மிங்க்கு கீழே அந்த பிசுறு தெரியும். அது மட்டும்தான். இப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் மொத்தமாக இருக்கும். இது வந்து இந்த பிசுறு கவர் பண்ணி இருக்கும். அது வந்து பிசுறு வந்து கவர் பண்ணாமல் ஓப்பனாக இருக்கும். அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது ஃபினிஷிங் வருதோ அந்த மாதிரி மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போதே நெக்கு வந்து ரொம்ப சன்னமாக கட் பண்ணிட்டீங்கன்னா இடையில ஏதாவது உங்களுக்கு ஒரு இது ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு துணியோட அகலம் பத்தாது. அதனால தான் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம துணி வந்து அகலமாக கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம அதை வேணுங்கிற திக்னஸ் வச்சுட்டு மீதி வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோல்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். உள்ள கிளாத்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த இடம்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த சீட்டிங் வந்து ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அதையும் நம்ம மெயினாக கவனிக்கணும்.